ஹாய். ரொம்ப நாளாக நீங்கள் என்கிட்ட எதிர்பார்த்தேன், ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நாளாக நான் போடணும்னு ஆசைப்பட்டேன் ஹோம் டூர் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட ஒரு 2-3 பேர் தான் கேட்டிருப்பாங்க, ஹோம் டூர் போடுங்கன்ட்டு ஒரு லைவில் கேட்டிருந்தாங்க. ஆனால் எனக்கே போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை, எனக்கு அதுக்கான டைமே எனக்கு கிடைக்கல. இப்போ தான் வந்து நான் ஹோம் டூர் போட போகிறேன். வாங்க, இதான் வந்து ஹால். வாங்க உள்ளே வந்தோம்னா இந்த இடத்துல வந்து நாங்கள் பெரிய விண்டோ வைக்கலான்னு நினச்சோம் பிளான். இந்த விண்டோ பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த செவர் ஃபுல்லாமே விண்டோ தான் இருக்குது. இதை ஃபுல் கீழே வைக்கலான்னு பார்த்தோம். ஆனால் ரொம்ப ஓப்பனாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணோம் வீட்டை. அதனால என்ன பண்ணோம், அதை பாதியாகவே இந்த விண்டோ பாதியாகவே வச்சாச்சு. நல்ல வெளிச்சம் உள்ளே வரணுங்கிறதுக்காக தான் இந்த விண்டோ இங்கே வச்சோம். ஆனால் எங்களுக்கு வந்து கிச்சன் வந்து ரொம்ப சின்னது. நான் அப்புறமா அவ்வளோ போட்டு காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஹாலை சொல்லிடுறேன். ஹால் இதான். உங்கள் ஹால் வந்து அங்கேயே நின்று ஹால், நம்மளோட ஹாலு. இங்கே வந்து நம்ம டிவி வச்சுக்கோம் ஸ்ட்ரெயிட்டாக. இன்னும் சோஃபாலாம் வாங்கலை. வீடு கட்டி 2 வருஷம் ஆகுது. இன்னும் எதுவுமே நாங்கள் சரியாக ப்ராப்பராக பண்ணவே இல்லை. அதுக்கு என்ன ரீசன்றதை நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த டிவி வந்து இங்கே வச்சுருக்கோமா, ஃபஸ்ட்டு இங்கே வெறும் டிவி மட்டும் தான் வச்சுருக்கோம். அப்புறமா இங்கே வந்து இந்த நமக்கு ரிமோட்லாம் வைக்கணும், ஃபோன்லாம் வைக்கணும்னா இடம்னு சொல்லிட்டு இங்கே பாக்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜ் வச்சாச்சு. ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோமா. என்னதான் இதெல்லாம் சரியாக க்ளீன் பண்ணலை. வீட்டை க்ளீன் பண்ணலான்னு நினச்சிட்டு தான் நம்ம வீடியோ போடணும், க்ளீன் பண்ணிட்டு தான் வீடியோ போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அப்படியே பண்ணி வந்து க்ளீன் பண்ணும்போது அதுக்கப்புறம் முடிச்சதுக்கப்புறமா டைம் கிடைக்க மாட்டேது வீடியோ எடுக்க. இப்படி தள்ளிக்கிட்டே போகுது சொல்லிட்டு இங்கே வந்து ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோம். நம்ம ஃப்ரிட்ஜ் வந்து பழைய ஃப்ரிட்ஜ் தான். இது வந்து நான் எப்போ வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கவின்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வாங்கினேன். கவின் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது வாங்கினேன். நம்ம கவிக்கு முன்னாடி வாங்கின ஃப்ரிட்ஜ். அதுவும் நான் செகண்ட்ஸில் தான் இந்த ஃப்ரிட்ஜ் வாங்கினேன். இப்போவும் நான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இன்னும் நம்ம ஃப்ரிட்ஜ் வாங்கலை. இது வந்து எங்கள் அம்மா இங்கே வந்து காட்டுது. இது வந்து எங்கள் மாமியார், எங்கள் மாமனாரோட அப்பா அம்மா. இவங்க ஃபோட்டோ வந்து இங்கே வச்சுருக்கோம். எப்பவுமே வந்து சாமி ரூம் இருக்குது பார்த்தீங்களா, சாமியை பார்க்குறதுக்கு தெற்கு பார்த்த மாதிரி தான் நம்ம வந்து இன்னும் பெரியவங்களோட ஃபோட்டோஸ் வைக்கணும். அதுக்காக நாங்கள் இந்த பக்கம் வச்சுருக்கோம். நம்ம சாமி வந்து இப்படி கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்கோம். எங்களோட வீட்டுக்கு வந்து கிழக்கு வந்து இதுதான். சூரியன் வந்து எங்களுக்கு இங்கே தான் உதிக்குது. ஸோ நாங்கள் இப்படி சாமி பார்த்த மாதிரி வச்சுருக்கிறதுனால இந்த பக்கம் வந்து பெரியவங்களோட ஃபோட்டோஸை நம்ம இந்த பக்கம் வச்சுருக்கோம். ஓகேங்களா. அப்படியே வந்து கிச்சன். இதுதான் நம்மளோட கிச்சன். பாத்திரம்லாம் ஃபஸ்ட்டு தேய்ச்சிட்டேன். இப்போ மதியம் சாப்பிட்டது வந்து இருக்குது, அதனால் இந்த பாத்திரம் இருக்கட்டும், தப்பாக வச்சுக்கிறேங்க. கிச்சன் மேடம், என்னோட கிச்சன் வந்து இவ்வளோ தான், மொத்தமே இவ்வளோ தான், 5 அடி தான் இருக்கும். இதில் வந்து இங்கே தான் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு பூஜை ரூம் வச்சுருப்பேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் பூஜை ரூம் வந்து நான் இங்கே தான் வச்சுருந்தேன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சாமி கும்பிட முடியாது. சாமி படையெல்லாம் போட்டோம்னு வச்சுக்கோங்க, உட்காந்து நம்ம விளக்கேற்றலாம் முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஒரு 1 இயர் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து பூஜை ரூம் எடுத்து நம்ம ஹாலில் மாற்றியாச்சு. அந்த ஜன்னல் மறைஞ்சாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஹாலில் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. இந்த கலர் கடிச்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்கலாம். அப்புறம் ஏன் இந்த டேபிள் இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த டேபிள் வந்து சமைச்சா எல்லாமே இங்கே இறுக்கமாக இருக்கா, எடுத்து இங்கே வச்சுக்கலாம். ஒரு காய்கறி கட் பண்ணணும்னா இங்கே வச்சு கட் பண்ணிக்கிறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த டேபிள். இது வேண்டாம்னா நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கிளிப் இருக்குங்க. இது கிளிப் இது ரிமூவ் பண்ணிட்டு டேபிளை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்க டிஃபன் பாக்ஸ்லாம் வந்து நான் கழுவிட்டு காய வச்சு இங்கே அடுக்கி வச்சுப்பேன். சமையல் முடிச்சோடனே இங்கே வச்சு சாப்பாடு கட்டுறதுக்கு, அவங்களுக்கு காய்கறி கட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் மட்டும் சமைக்கிறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது. நம்ம மட்டும் தான் சமைப்போம் எப்பவுமே. ஆனாலும் இந்த டேபிள் எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பூஜை ரூம் இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது ஓகே. இதை கிச்சன். இங்கே வந்து இந்த ஸ்டாண்டு பாத்திரம் வைக்கிறதுக்குலாம் ரொம்ப எனக்கு பெரிய ஸ்பேஸே கிடையாது. இதுதான். இது வந்து கரண்டிங்க, தட்டு, இந்த டம்ளர் இவ்வளோ மட்டும் தான் இதில் வைக்க முடியும். கிண்ணங்கள்லாம் வந்து கிண்ணங்க, சொம்புங்க அதெல்லாம் வந்து இதில் வச்சுருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பழக பீஸை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இடம் பத்தலன்னு சொன்னேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணாரு, இந்த பாக்ஸ் வந்து அப்படி ரெடி பண்ணி கொடுத்தாரா. இப்போவுமே வந்து இது பத்தலை. நமக்கு தான் எவ்வளோ இடம் இருந்தாலும் பத்தாது. நமக்கு தான் எவ்வளோ பாத்திரம் இருந்தாலும், எவ்வளோ இடம் இருந்தாலும் அதை வைக்கிறதுக்கு யோசிச்சு நம்ம யூட்டிலைஸ் பண்ணி தான் வைக்கிறோம். அப்படி வச்சு கூட எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, இப்படி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கானாலும். இப்போ கீழே வந்து இந்த பெரிய பெரிய பாத்திரம், அரிசி ட்ரம்மு இதெல்லாம் வந்து நான் கீழே வச்சுருக்கேன். சிலிண்டர் பக்கத்தில் பாத்திரம் கழுவின டப்பு வந்து இங்கே வச்சுருக்கேன்.
நீங்கள் டஸ்ட்டாக தான் ஆகுது. இது வந்து எத்தனை முறை க்ளீன் பண்ணாலும் டஸ்ட்டாக தான் ஆகுது. இது வந்து ஸ்பூன் ஸ்டாண்டு, இந்த ஸ்பூன் வச்சுருக்கேன். இதெல்லாம் உப்பு, கல் உப்பு இல்லை சால்ட் உப்பு, எண்ணெய் இதில் பெரிய சின்ன இதில் வந்து எண்ணெய் தோசை ஊற்றுறதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து பசங்களுக்கு சாப்பாடு கட்டும்போது போட்டு கழுவிட்டு இங்கே வச்சுருவேன். இது மிக்ஸி, இண்டக்ஷன். இந்த இண்டக்ஷன் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணவே இல்லை. காலையில் ஒரு வேளை மட்டும்தான் அர்ஜென்ட்டுக்கு ஒரு சாதம் வைப்பேன், அவ்வளோதான். மற்றபடி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் இதுவும் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய வேலை அதிகமாக இருக்கும்போது நான் எல்லாமே மொத்தமாக செய்யும்போது அதில் ஹீட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டீலாம் போட்டுப்பேன். ஓகே, இதான் நம்மளோட கிச்சன். அடுத்தது வந்து நம்ம பெட்ரூம் போப்போம். வந்து பெட்ரூம் பார்க்கலாம். இதுதான் நம்மளோட பெட்ரூம். பெட்ரூம் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். சின்னதாக இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வாங்க, ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோடனே ட்ரெஸ்ஸிங் டேபிள். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை பற்றி நான் சொல்லியே ஆகணும். எத்தனை முறை தான் க்ளீன் பண்ணாலும் இது ஏன்னா இப்படி ஆகுதுன்னு எனக்கு இன்னமும் புரியல. ஒரு தனித்தனியாக பாக்ஸ் வச்சு தனியாக கிளிப்பு, தனியாக வந்து பேண்டு, கம்பல் தனியாக எல்லாமே தனித்தனியாக இந்த ட்ராவுக்குள்ளே தான் வைக்கிறோம். ஆனால் ஒரு வாரம் கூட பொறுத்துக்க முடியல. இந்த பசங்க எடுக்கிறது அப்படி அப்படியே மேலே போடுறது. ஒரு டம்ளர் கூட வந்து தண்ணி தூங்கும் போது தண்ணி டம்ளர் கூட வைக்க முடியல, அவ்வளோ குப்பை பாருங்க. இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஓகேவா? ட்ரெஸ்ஸிங் டேபிள் பக்கத்தில் தான் நம்மளோட கட்டில். அப்படியே வந்து விண்டோ வருது. அப்படியே This is my window. இது வந்து கட்டில் இருக்கா. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளோட வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப் முடிச்சு அப்படியே இங்கே கொஞ்சம் கேப் வருதுல்ல, இங்கே தான் வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கு. இது வந்து ரெஸ்ட் ரூம். ரெஸ்ட் ரூம் அதெல்லாம் க்ளீனாக இருக்காது. போதும், இங்கேருந்தே கட்டு போதும். அவ்வளோதான். ரெஸ்ட் ரூம் பார்த்தாச்சு. அவ்வளோதான் பெட்ரூம். அவ்வளோதான் பெட்ரூம். சிம்பிளான பெட்ரூம் தான். இப்போ நம்ம வந்து வெளியில் போகலாம். வாங்க, இங்கேருந்து வெளியில் பெட்ரூம் தான் எனக்கு பிடிச்சமான ஒரு ப்ராப்பர்ட்டினா இதுதான் என்னோட மிஷின். என்னோட மிஷின் வந்து பெட்ரூம் விட்டு வெளியே வந்தேன். ஃபஸ்ட்டு வந்து மிஷின் அங்கே வச்சுருந்தேன். அப்புறம் அங்கே வந்து டிவி பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேர் பக்கத்துலேயே இருக்கட்டும். அந்த பையன் வேறு சும்மா இருக்க மாட்டேங்கிறாங்க. சேரில் உட்காந்துட்டு ஏதாவது குப்பை எதுக்கு எடுத்து அதில் வச்சிடறாங்க. அதனால நான் வந்து இந்த பக்கம் எனக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இங்கே சுவிட்ச் போர்டு இருக்கா, அதனால் நான் இங்கே வச்சுக்கிட்டேன். அவ்வளோதான். குழந்தை கேன்லாம் இங்கே வச்சுருக்கோம். அவ்வளோதான். அதோட முடிஞ்சிச்சு. ரைட்டாக இருக்கா? வெளியே வந்தோடனே இந்த வாசல் இதை ஒன்றுமே பண்ண முடியல. வீடு கட்டி 2 வருஷம் ஆகிடுச்சு. ஆனால் இதுக்கு ஒரு டைல்ஸ் போட முடியல. போட்டுக்கலாம் கம்மியாக அப்படின்ட்டு இன்னமும் அதே தான் வச்சுருக்கோம். இதான் நம்மளோட ஸ்டெப்ஸு. நம்ம ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் வந்து நெட்டாக தான் இருக்கும் படிக்கட்டுலாம். ஏன்னா நமக்கு இடம் வந்து கம்மியாக இருந்ததுனால அது கொஞ்சம் சூக்கம் பண்ணதுனால நெட்டாகிடுச்சு படிக்கட்டு. இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா படிக்கட்டுக்கு பக்கத்தில் கொஞ்சமாக இடம் இருக்கும். இங்கே தான் வந்து நான் வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். வாஷிங் மிஷின் வச்சுருக்கேன். இது துவைச்ச துணி மிஷினில் துவைச்சிருக்கேன் ஒரு செட்டு. இது துவைக்கணும், இது அடுத்தது போடணும். அது துவைச்சி அதை காய வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். ஓகேவா? இது வந்து படிக்கட்டு கீழே. ஆனால் இதுதான் வந்து எங்களோட மோட்டர். அது வந்துருக்கு. இங்கேயே வந்து போதும் சுவிட்ச் போர்டு மாதிரி இருக்கும் மோட்ரு. அப்படியே வந்தீங்கன்னா இந்த சைடு கொஞ்சம் இடம் இருக்குது. இந்த சைடு நீங்கள் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய. அப்படியே வந்தீங்கன்னா இங்கே சிலிண்டர் வச்சுருக்கேன். பக்கத்தில் வந்து ஒரு இது மைக்கா இது. அப்புறம் வந்து நம்ம முனீஸ்வரன் சாமி நம்ம வந்து வெளியே வச்சு சாமி கும்பிடுவோம் முனீஸ்வரன் எப்போவுமே. அதனால் இங்கே வந்து நம்ம சாமி வச்சுருக்கோம். அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து மாடிக்கு போகலான்னு பார்க்குறேன். ஆனால் செம்ம வெயிலாக இருக்குது. சும்மா ஒரு கிளான்ஸ் மாடியில் கிட்ட நின்று அப்படி பார்த்துட்டு வாங்க. எனக்கு தவளக்கா வயலில் வந்து சும்மா உட்காந்து காற்று வர முடியுது. ஐயோ, நான் வீடியோ வச்சுருந்தேன். இதுதான் எங்களோட மூடி. காட்டு டேங்கும் கட்டிடு. அவ்வளோதான். இப்படியே வந்தால் எங்களோட டேங்க். இங்கே ஒரு செடி. அவ்வளோதான். இப்போ நம்ம கீழே போயிடலாம். ஓகே, ஓவரால் நம்ம வந்து ஹோம் டூர் பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் நான் வந்து எப்படி வீடு கட்டியிருக்கோம், எப்படி நான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்றதையும் வந்து நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து
ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடுறதுன்னு